ஹாய் அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை ரூத்லெஸ் மாஃபியாவோட பார்ட் 5. லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சார், எங்கே சார் போகிறீங்க? இங்கே இருக்கலாம், உள்ளெல்லாம் போயிடாதீங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும். யோ ஏட்டு, எதுக்கே பயந்து சாவற? இல்லை, நீ உண்மையாலே போலீஸ் தானா? இல்லை சார், ஏன் சார்? இவனுக்கு முன்னாடிலாம் போலீஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க சார். அப்படியா? இல்லை, நீ கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறியா இல்லை இவனுங்களுக்கு வேலை செய்கிறியா? சார், அது இல்லை சார். யோ, பேட்சை மொதல் ஒழுங்காக போடியா? சார் சார், நிஜமாக உள்ளே போய் தான் ஆகணுமா சார்? ஒட்டுமொத்த மாஃபியா கேங்குமே உள்ளே தான் சார் இருக்கும். அப்படியா? அப்போ கண்டிப்பாக போய் ஆகணும். நான் பார்த்ததே இல்லையே. அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் தான் இப்போது ஃபர்னல் நடக்கிற அந்த இடத்துக்கு போகிறான். ஐயோ, இவர் என்ன அநியாயத்துக்கு போலீஸாக இருக்கார்? என்ன பிரச்சனையெல்லாம் இழுத்து விட போகிறாரோ தெரில. இப்படி புலம்பிட்டே பின்னாடி கான்ஸ்டபிளும் ஓடுறான். இப்போ நாம்ஜூன் தான் ஒரு ஃபியூனரல் ஹால்குள்ளே என்ட்ராகிறாரு. அந்த ஹால் ஃபுல்லாகவே மாஃபியா கூட்டம் தான். சிட்டியில் இருக்க எல்லா முக்கியமான மாஃபியாவும் அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா ஃபியூனரல் நடக்கிறதே மாஃபியா லீடரான மிஸ்டர் ஜியானுக்கு தான். ஆமாம், அந்த பாம்ப்லஸில் அவர் டெட் ஆகிருப்பார். அந்த ஹாலோட சென்ட்ரலில் மிஸ்டர் ஜியானோட பிக்சர் தான் சென்டராக இருக்குது. அவரோட ஃபோட்டோவுக்கு பக்கத்துலேயே மிஸ்ஸஸ் ஜியான் தான் பயங்கரமாக எழுதிட்டு உட்காண்ட்ருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் சுகா தான் தலையை பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி சைலண்ட்டாக உட்காண்ட்ருக்காரு. அவர் பக்கத்தில் ஜிமின் தான் அவரோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படி சேடாக உட்காண்ட்ருக்கான். தேயாங் தான் ரொம்பவே நடுங்கி போய் ஷிவர் ஆகிட்டு மெய்டாண்டியோட ஷோல்டரில் படுத்துட்ருக்கான். அவன் கண்ணு முன்னாடியே அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகிருக்கும். அதில் ரொம்பவே பயந்து போயிருந்திருப்பான். கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டு மெய்டாண்டியோட கையை தான் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ மிஸ்டர் கிம் தான் ஜியானோட ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு, ஜியான், எல்லா இடத்துக்கும் ஒன்றா தானே போவோம், இப்போ மட்டும் ஏன் தனியாக விட்டுட்டு போயிட்ட? இவ்வளோ நாள் நான் உயிரோடு இருக்கணும், அதுக்கு காரணமே நீ தான். இப்போ நீயே இல்லை, இந்த உடம்புல உயிர் இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? வருவேன், நானும் உன்கிட்ட வருவேன். ஆனால் நான் வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு எவன் காரணமாக இருந்தானோ அவனை ஒருத்தரையாமல் அழிச்சிட்டு தான் வருவேன். ஹலோ மிஸ்டர் கிம். இப்படி நாம்ஜூன் சொல்ல கிம் தான் இப்போ திரும்புகிறாரு. யூனரெல்லாம் இப்படி சபதெல்லாம் எடுக்கக்கூடாது சார். பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தானே அவங்க ரெஸ்ட் இன் பீஸ் ஆவாங்க. இப்படி நாம்ஜூன் சொன்னதும் மிஸ்டர் கிம்முக்கு தான் சமக்கம் வருது. பயங்கர வெறியா நாம்ஜூனை தான் பார்க்குறாரு. நாம்ஜூன் அவரை பார்த்துக்கிட்டே இப்போ சைடில் திரும்பி சுகா கிட்ட, ஹலோ மிஸ்டர் சுகா, ஐ நோ உங்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பு தான், பட் எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? எங்கள் ஃபியூனரல் நடக்குது. கூல், இவ்வளோ பெரிய மாஃபியா லீடர் டெட் ஆகிருக்கக்குள்ள அங்கே போலீஸ் இல்லாமல் எப்படி? சுற்றிலும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா? டிஎஸ்பி சார், என்ன பேசுகிறீங்க? யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு தெரியுதா? அப்படின்னு மிஸ்டர் கிம் சொல்ல, சார் என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா. சாரி, உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு தேவையில்லை. அப்படியே ஹெல்ப் பண்ணாலும் போலீஸ்கிட்ட வந்து தான் கேட்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சுகா தான் சொல்கிறாரு. அது எப்படி சார்? காவல்துறை அதோட கடமை செஞ்சு தானே ஆகணும். நாங்கள் எங்களோட இன்வெஸ்டிகேஷனை பண்ணி தானே ஆகணும். உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு யாராவது எனிமிஸ் இருக்காங்களா அப்படின்னு நாம்ஜூன் கேட்டுட்ருக்கப்ப சுகா தான் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு. லுக் மிஸ்டர் நாம்ஜூன், அட இல்லை சார், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு கூட பாடி தெரில. எங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடச்சா தானே நாங்கள் ஏதாவது இன்வெஸ்டிகேஷனை பண்ணுறதுக்கு. இப்படி விடாமல் நாம்ஜூன் பேசிகிட்டே இருக்கிறது சுகாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ சுகா பேச வரங்காட்டியும் அவருக்கு தான் ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, என்ன? காட், ஜிகே எங்கே இருக்கான்? சரி வை, நான் பார்த்துக்குறேன். அப்போ நான் வரேன் சார், ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நாம்ஜூன் தான் சுகா பார்த்து ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ திரும்பி போகிறான். அவன் போகிறப்பவே ஃபுல்லாக அந்த ஹாலை ஸ்கேன் பண்ணிகிட்டே தான் போகிறான். பிகாஸ் அந்த ஹால் ஃபுல்லாகவே அந்த சிட்டியோட மாஃபியா கூட்டம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அப்படியே ஒட்டுமொத்த கூட்டத்தையும் வாஷ் அவுட் பண்ணணும். இப்போ கான்ஸ்டபிள் தான், சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், போயிடலாம் சார். ஒவ்வொருத்தனையும் பார்த்தா பயமாக இருக்குது சார், வாங்க சார் சீக்கிரம் போயிடலாம். மாஃபியா லீடரே காலி பண்ணியாச்சு, இவனுங்களாம் என்ன அசால்ட்டாக தூக்கிடலாம்.
இப்படி நாம்ஜன் சொல்லிட்டு அவன் ஜீப்பில் தான் ஏறுறான். கான்ஸ்டபிள் தான் நாம்ஜன் இப்படி சொன்னதும் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு அங்கேயே நிற்கிறான். யோ நான் பண்ணுறேன் பாயாசிக்கிறோம் அப்படின்னு நாம்ஜன் சத்தம் போட்டதும் கான்ஸ்டபிள் ஓடுறான். சார் அப்போ நீங்கள் தான் பண்ணீங்களா சார்? எனக்கு அப்போவே டவுட்டு தான் சார். யோ நான் என்ன ஏன் பண்ணேன்? சும்மா வளராத, விட்டால் நீயே போய் சொல்லிட்டு வந்துடுவோம் போல இருக்கு. சார் சும்மா சொல்லாதீங்க சார். அப்படி இல்லைன்னா எப்படி சார் நீங்கள் கரெக்டான டைமுக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் நிற்பீங்க? நீங்கள் தானே சார் ஏதோ பண்ணீங்க. யோ லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காத. போலீஸ்க்கு ஸ்பை ஏஜென்ட் யாரும் இருக்க மாட்டாங்களா? ஸ்பை கிட்டேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தான் அது. அப்படின்னா கூட இப்போ என்னையா உனக்கு? யார் பண்ணா என்ன? சிட்டியே கண்ட்ரோல் வச்சுருந்த மாஃபியா லீடர் கதையை க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே இது ஒரு செலப்ரேஷன்யா. இதெல்லாம் சந்தோஷமாக செலப்ரேட் பண்ணும். சார் மாஃபியா லீடர் போனால் என்ன சார்? அடுத்தவங்க பையன்தான் இருக்கானே. யார்? சுகாவா? என்ன சார் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, இது தெரியாதா உங்களுக்கு? சுகா சார்லாம் வரமாட்டார், இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த மாஃபியா லீடர்னால் அது ஒரே ஒரு ஆள் தான், ஜான் ஜங்குக், ஜேகே. ஜான் சார் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த ஜேகே ரொம்ப மோசமானவன். பார்த்தீங்களா சார், எல்லோரும் இருந்தாங்க, அவர் இருந்தாரா? சும்மாவே பார்க்குற எல்லாரையும் சுட்டு தள்ளுவார். இப்போ அவங்க அப்பாவே போட்டாங்க, சும்மா விடுவாரா? அவ்வளோதான், எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்காரோ. ஜேகே தான் வெறி பிடிச்ச மாதிரி நடந்துட்டுருக்கான். அவன் கண்ணு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு இப்படி நடந்தது அவனால் தாங்கவே முடியல. அவன் கண்ணில் கோபம், வெறி, பழி வாங்கிறதுன்னு எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனாகவே இப்போ அவன் இல்லை, ஒரு பெரிய பீஸ்ட் மாதிரி நடந்துக்கிறான். இப்போ அவனோட மொத்த ஃபோக்கஸும் சாய் மேலே தான். சாயோட குடோன், வேர் ஹவுஸு, அவனோட ஹார்ட்வேர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணி பார்க்குற எல்லாத்தையுமே ஷூட் பண்ணியே தள்ளுறான். இப்போ லாஸ்ட்டாக சாயோட மேன்ஷனுக்கு தான் வந்திருப்பான். ஏய் பொட்ட, எங்கடா இருக்கா? ஒழுங்கா வெளில வந்துரு, நானா உன்னை பிடிச்சா அவ்வளோதான், அப்புறம் சாவு ஒன்னாலே பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக இருக்கும். இப்படி ஜாயோட மேன்ஷனில் நடுவில் நின்றுட்டு ஜேகே தான் வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கான். ஆனால் ஜாய் அங்கே இல்லை. இப்போ கட் பண்ணி மிஸ்டர் ஜியானோட மேன்ஷனில் தான் பார்க்குறோம். தேயாங் தான் அவன் 2 காலையும் ஃபோல்ட் பண்ணி அவன் ஹெட்டை ரெஸ்ட் பண்ணி அப்படியே உக்காண்ட்ருக்கான். இப்போ மெய்ட் ஆண்டி தான் உள்ளே ஒரு ஜூஸ் ட்ரேவை எடுத்துகிட்டு வராங்க. தேயாங்கம்மா அப்படின்னு தேயாங்க கூப்பிட்டுட்டே அவன் ஹெட்டில் தான் கை வைக்கிறாங்க. ஆண்டி ஒன்றும் இல்லை, நான் தான் அப்படின்னு அவங்க சொல்லவும் தேயாங் இப்போ அவங்க மடியில் அப்படியே படுத்துக்கிறான். தேயாங்கம்மா எனக்கு புரியுதுடா, உனக்கு இப்போ எப்படி இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நீ சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுடா, எதுவுமே சாப்பிட்லன்னா எப்படி? உனக்கே ஆல்ரெடி ஒன்றும் ஒத்துக்க மாட்டேங்குது, இதில் நீயும் சாப்பிடாம இருந்தேனா குழந்தைக்கு எந்த ஆகாரமும் போகாது இல்லையா? இப்படி அவங்க சொல்லிகிட்ருக்க தேயாங்க அவங்க மடியில் தான் படுத்திருக்கான். அவன் கண்ணிலேருந்து தியாசாக வந்துட்டே இருக்கு. தேயாங்கம்மா கொஞ்சம் எழுந்து இந்த ஜூஸை மட்டும் குடிடா அப்படின்னு அவங்க சொல்ல தேயாங் தான் இப்போ எதுவும் சாப்பிட்லன்னா இந்த குழந்தை என்னை விட்டு போயிடும்ல. என்ன தேயாங்கம்மா என்னடா பேசுகிற? எங்க ஏந்திரி அப்படின்னு அவங்க தேயாங்க எழுப்ப தேயாங் தான் இப்போ சொல்லவா எழுந்து, ஆமாம் நான் முடிவு பண்ணிட்டேன், இது வேண்டாம், ப்ளீஸ் என்னை எதுவுமே சொல்லாதீங்க, ப்ளீஸ் இதை அப்படியே விட்டுருங்க, அப்படி போட்டும். தேயாங் என்ன பேசுகிற? இல்லை ஆண்டி, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப்பு பண்ணுவீங்களா? தேயாங்கம்மா நீ என்னென்னமோ போட்டு உன்னை குழப்பிக்கிற, இங்கே பாரு நீ ஒன்றும் தனியாக இல்லை, எதுக்கு பயப்படுற? இங்கே பாரு எல்லாரும் இருக்கோம், இந்த வீட்டில் இப்போ தான் ஒரு அசம்பாவம் இது நடந்திருக்கு, நீயும் எதேதோ யோசிச்சு வேண்டாமா? நானும் அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த ஃபேமிலியில் இதுக்கு மேலே எதுவும் வேணாம், போதும், எல்லாமே போதும். நான் வேணான்னு சொன்னது குழந்தை மட்டும் இல்லை, அவரையும் தான். தேயாங்கம்மா நீ என்ன சொல்கிற? இல்லை ஆண்டி, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், என்னால்
இந்த மாஃபியா வேர்ல்டில் வாழவே முடியல. என் கண்ணு முன்னாடி எப்பயும் ரத்தம், கன்ஷூட், பாம் இதெல்லாம் பார்த்து என்னால் வாழவே முடியாது. தேயாங், எனக்கு புரியுது, நல்லா புரியுது. சின்ன வயசுலேருந்து ஒன்று பார்க்குறேன். நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அவரை கூட விட்டுட்டு வரலாம், உனக்கான வாழ்க்கையை நீ தேடிக்கலாம். அதுக்கு நான் எதுவும் சொல்லலை, அது உன்னோட முடிவு தான். ஆனால் இந்த குழந்தை இது என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னு மெய்டாண்டி கேட்டதும் தேங் தான் அவன் ஸ்டொமக்கு பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுறான். ப்ளீஸ் ஆண்டி, என்ன எதுவும் கேட்காதீங்க, எனக்கு வேணாம், தயவு செஞ்சு என் கூட வாங்க. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போய் இந்த குழந்தை தேங்க ரொம்ப உடஞ்சி போய் அழுறான். அவனால் அந்த குழந்தைய வச்சுக்கவும் முடியல, வேண்டான்னு விடவும் முடியல. மெய்டாண்டிக்கு தான் என்ன சொல்கிறதுனே தெரில. தேங்கம்மா போதும், இதுக்கு மேலே அழாத. நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது என்னால் பார்க்கவே முடியல. சின்ன வயசுலேருந்து உன்னை பார்க்குறேன். நானும் உன் லைஃபு இப்போ மாறிடும் அப்போ மாறிடும்னு எவ்வளவோ கனவு கண்டேன். ஆனால் நீ அப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் நீ கஷ்டப்படுற. நிறைய நேரம் உங்கள் அம்மா இருக்க வேண்டிய எல்லா இடத்துலையும் நான் இருந்திருக்கேன். அப்போல்லாம் உனக்கு ஒரு அம்மாவாக நான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் அம்மா இருந்திருந்தா இதுக்கு என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும். உன்னை கஷ்டப்படுத்துகிற எதுவும் உனக்கு வேண்டாம், சரியா ஆண்டி அப்படின்னு தேங் தான் மெய்டாண்டியை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ சடனாக டோர் தான் யாரோ பயங்கரமாக தட்டுறாங்க. இரு, நான் என்னன்னு பார்க்குறேன். வெளியில் ஒரு மெய்டு தான் பயங்கர பதட்டமாக நின்றுட்டுருக்காங்க. அக்கா, நீங்கள் கொஞ்சம் வாங்கல, அங்கே மேடம் ரூமுக்கு சாப்பாடு கொடுக்க போனேன், பார்த்தா மயங்கி போய் விழுந்துட்டுருக்காங்க. என்ன மேடமா, என்ன சொல்கிற நீ? ஆமாங்க்கா, கொஞ்சம் வாங்கக்கா, அவங்கள உலுக்கி பார்த்துட்டேன், எழுப்பியும் பார்த்துட்டேன், அவங்க எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. இப்படி அந்த சர்வன் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே என்னாச்சுன்னு பார்க்க தேங்க ஏந்து வரான். என்ன ஆச்சு ஆண்டி? மேடம் மிஸ்ஸஸ் ஜான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். என்ன? வாங்க வாங்க ஆண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கிளம்பி போக ஜிமின் அவன் ரூமில் தான் இருந்திருப்பான். அவனுக்கும் நியூஸ் போகவும் அவனும் இப்போ டாக்டருக்கு கால் பண்ணிட்டு தான் ஓடி வரான். டாக்டரும் வந்து பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணுறாரு. அதுக்குள்ளே சுகாவுக்கும் நியூஸ் போய் சுகாவும் வந்துடுறாரு. டாக்டர், அம்மாவுக்கு என்னாச்சு? நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை, பிபி லோ ஆகி மயக்கம் போட்டு இருந்திருக்காங்க. சரியானபடி ஃபுட் இன்டேக் எடுக்கல, அப்புறம் டீஹைட்ரேஷன் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. பிபிக்கு மட்டும் மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி அவங்க நல்லா சாப்பிட்டாலே சரியாயிடுவாங்க. அப்புறம் அவங்கள முக்கியமாக தனியாக விடாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. டாக்டர் இப்படி சொல்ல சுகா தான் ஸ்லோவாக தலையை நாட் பண்ணுறான். மிஸ்டர் சுகா, ஐ நோ உங்கள் ஃபேமிலி இப்போ என்ன கோ த்ரூ பண்ணிகிட்ருக்குன்னு, பட் ஸ்டில் எல்லோரையும் பார்த்து தானே ஆகணும். அதுலேயே அவங்க ரொம்ப ஏஜானவங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ சுகா தான் உள்ளே போகிறாரு. மிஸ்டர் ஜியோனுக்கு தான் ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு, அவங்க இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. இப்போ மெய்ட் ஆண்டி தான் சுகாவை பார்த்து, தம்பி ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு, இது முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் அவங்க நார்மலானதும் ஃபுட்டெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி, நான் கூட இருந்து என்னென்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு மெய்டாண்டி சொல்ல சுகா தான் அவன் தலையை நாட் பண்ணிட்டு மிஸ்ஸஸ் ஜானை தான் வரிடாக பார்க்குறான். சரி, கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா போக இப்போ ஜிமின் தான் எழுந்து, ஆண்டி ஏதாவதுன்னா கூப்பிடுங்க, நான் இங்கே தான் இருப்பேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சுகா பின்னாடியே போகிறான். சுகா அவன் ரூமுக்கு தான் போயிருப்பான். இப்போ ஜிமினும் வேகமாக பின்னாடி போய் ரூமில் தான் பார்க்குறான். பார்த்தா சுகா அங்கே காணோம். இப்போ ரெஸ்ட் ரூம்லேருந்து சவுண்ட் வர ரெஸ்ட் ரூம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். சுகா தான் ஷவர் ஆன் பண்ணிவிட்டு அவன் போட்டிருக்க கோட் ஷூட்டோடையே அப்படியே நிற்கிறான். ஜிமின் சுகாவை இப்படி பார்த்துட்டு அப்படியே போய் அவனை பேக் ஹக் பண்ணிக்கிறான். அழணும்னா அழுதுரு, இப்படியே இருக்காத அப்படின்னு ஜிமின் சொன்னதும் சுகா அப்படியே ஜிமினை பிடிச்சி எழுது அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். இருக்குமா, என்னால் இன்னும் நம்ப முடியல எங்கள் அப்பா இல்லைன்னு.
எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ரோல் மாடல் எனக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன். அவரை போய் இப்படி அவன் பண்ணானோ அவனை. இப்படி சுகாதா ரொம்ப எமோஷனலாகி பேசிகிட்டு இருக்க. ஜிமின் தான் இப்போது நீயும் ஸ்ட்ராங்கானால் தான் நீ இப்படி உடஞ்சி போகிறத என்னால் பார்க்க முடியல. எதுவும் பேசாத, பார்த்துக்கலாம், எதுவும் யோசிக்காத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருப்பேன், சரியா? அப்படின்னு ஜிமின் சொன்னதும் சுகா இப்போ வேக வேகமாக ஜிமின் போட்டிருக்க எல்லாத்தையும் கழட்டிட்டு அப்படியே இப்போ அவனை வால் பக்கமாக வேகமாக திருப்பி அப்படியே வச்சு பண்ண ஆரம்பிச்சிடுறான். எத்தனையோ தடவை 2 பேரும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜிமினுக்கு இந்த டைம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சுகா அவனோட கோவம், அவனோட அழுகை, எல்லா எமோஷனையும் அதில் தான் காட்டுறான். இப்படி என்னதான் சுகா ரஃபாக பண்ணாலும் ஜிமினுக்கு சுகாவோட பெயினை அவன் ஷேர் பண்ணிக்கிறதா தான் நினைக்கிறான். அதனால என்ன வலிச்சாலும் முடிஞ்ச அளவுக்கு கத்தாமல் அமைதியாக கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். இப்போ சுகா தான் எக்ஸ்ட்ரீம் பீக்குக்கு போயிட்டு ஜிமினோட ஷோல்டர்லேயே நல்லா ஆழமாக கடிச்சிடுறான். அப்படின்னு ஜிமின் கண்ட்ரோல் பண்ண, சாரி ஜிமினா, ஜிமினா சாரி, லவ் யூ லவ் யூ அப்படின்னு ஜிமின் தான் அவன் டியர்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவன் ஃபோர்ஹெட்லேயே ஒரு கிஸ் கொடுக்குறான். நான் இருக்கேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணுத அப்படின்னு ஜிமின் தான் சுகாவை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, இங்கே பார், உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. என்ன பண்ண வச்சுருக்க நீ? நான் என்ன பிளான் போட்டோம், ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க? ஐரா, புரியாமல் பேசாத. ஜேகேவோட வைஃபையை தூக்கிறதா நாம் தான் பிளான் போட்டோம். அது எப்படி லாஸ்ட் மினிட்ல நான் எப்படி மாற்றுவேன்? அதே தான் ஜாய், நானும் அதே தான் கேட்குறேன், எப்படி மாற்றினேன்? ஐரா ப்ளீஸ் பிலீவ் மீ, எனக்கும் எப்படின்னு தெரில, ஆனால் நான் பண்ணல. கரெக்ட் ஜாய், சம்திங் இஸ் ஃபிஷி, எனக்கு என்னன்னு தெரில. ஆனால் இப்போ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கோம், எப்படி வெளில வருது? நம்ம பிளான் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு ஜாய். யூனோ வாட், நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா? உன்னோட மேன்ஷனில் தான். என்ன என்னோட மேன்ஷன்லையா? அங்கே இதுக்கு போனேன் ஜாய். நான் மட்டும் இங்கே இல்லை, ஜேகேவன் தான் இருக்கான். அவனை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, யூ நோ ஹிம் ரைட்? அவனுக்கு டவுட் வந்தாலே போட்டுருவான். இப்போ அவன் ஸ்ட்ராங்காக வேறு நம்புகிறான் நீ தான் அதை பண்ணியிருக்கேன்னு. இப்போ நீ என்ன தான் பண்ண சொல்கிற? என்ன பண்ணுமா? தயவு செஞ்சு அவன் கண்ணில் மட்டும் பற்றாத. இங்கே பார், யாருக்கும் பயப்படணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதான் இப்போ மாஃபியா லீடரை போட்டு தள்ளியாச்சே. ஜாய், உனக்கு புரியுதா இல்லையா? அடுத்த மாஃபியா லீடர் அவன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. வாட் த ஹெல்? ஐரா, என்னை இன்னும் டென்ஷன் பண்ணாத. இங்கே பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ மிஸ்டர் ஜியானை முடிச்சிட்டோம். ஆனால் ஜேகே இன்னும் இருக்கான், அவனையும் முடிக்கணும். அதுவும் இம்மீடியட்டாக உடனே பண்ணும். ஐரா, என்ன பேசிகிட்டு இருக்க? உனக்கு புரியுதா இல்லையா? அவன் என்னோடய ஹார்பர், குடோன், வேர் ஹவுஸ்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டான். இப்போ இம்மீடியட்டாக என்னால் என்ன பண்ண முடியும்? இங்கே பார், நமக்கு அதிக டைம்லாம் கிடையாது. நீ டிலே பண்ண உன் கதையை அவன் முடிச்சிடுவான். ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணு. நம்ம முன்ன பிளான் போட்ட மாதிரி அவன் ஒய்ஃபையை கண்டிப்பாக நீ தூக்குற. அவனை வச்சு தான் இவன் கதையை முடிக்கணும். பிளான் எல்லாம் ஓகே தான் ஐரா, ஆனால் எப்படி? என் சைடு என்னோடய பிளானை முடிச்சுட்டு உனக்கு நான் கால் பண்ணுவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு ஐரா தான் ஃபோனை கட் பண்ணுறா. இப்போ கட் பண்ணி ஜியோனோட மேன்ஷனில் தான் பார்க்குறோம். ஆண்டி போகலாம். ஏங்கம்மா, நான் அவங்ககிட்ட திரும்ப கேட்குறேன்னு நினைக்காத, ஆனால் இது ஓகே தானா? நீ முழு மனசோடு தான் அப்படின்னு மைடேண்டி கேட்க வரத்துக்குள்ளே தேயாங் தான் அவங்கள ஒரு மாதிரி டியர் ஐஸோடு பார்க்குறான். சரி வா, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு மைடேண்டி சொல்லிவிட்டு தேயாங் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆண்டி ஒரு நிமிஷம், எங்கே போகிறோன்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது? அது நம்ம வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திரும்ப ஆண்டியை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு தேயாங் தான் அவனோட பப்பி ஃபேஸில் கேட்குறான். போயிட்டு வா அப்படின்னு அவங்க சொல்ல தேயாங் தான் இப்போ மிஸ்ஸஸ் ஜியானை தான் பார்க்க போகிறான். பார்த்தா மிஸ்ஸஸ் ஜியான் தான் ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸாக
அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற மிஸ்டர் ஜியானோட பிக்சரை தான் பார்த்துட்ருக்காங்க. தேயாங் பார்க்குறா, அவங்க சைடில் ஃபுட் பிளேட்லாம் அப்படியே சாப்பிடாமே வச்சுருக்கு. ஆண்டி அப்படின்னு தேயாங் தான் ஸ்லோவாக அவங்க கையை பிடிக்கிறான். அவங்க மெதுவாக திரும்பி தேயாங்க தான் பார்க்குறாங்க. எதுவுமே சாப்பிட்லையா? டாக்டர் உங்களை கொஞ்சமாவது சாப்பிடணும்னு சொன்னாங்க தானே, நான் வேணா ஊட்டி விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் தான் அந்த ஃபுட் பிளேட் எடுத்து ஒரு வாயை அவங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு நீட்டுறா. இப்போ அவங்க தேயாங்க தான் ஒரு மாதிரி டியரி ஐஸோடு பார்த்துட்டே இருக்காங்க. என்ன ஆண்டி, சாப்பிடுங்க. எனக்கு புரியுது உங்களால் இப்போ சாப்பிட முடியாதுன்னு. எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போகிறப்போ கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு புரியுது. ஆனாலும் ஃபீல் பண்ணாதீங்க, ஒரு வாய் சாப்பிடுங்க, சொல்லுங்க. இப்படி சொல்லிக்கிட்டே அவங்களுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுறான். அவங்க இப்போ தேயாங்கோட தலையை தான் அப்படியே ஸ்லோவாக தடவிட்டு, இந்நேரம் என் பையன் உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பாக ஒன்று மாதிரி தான் இருந்திருப்பான் அப்படின்னு அவங்க சொல்ல, தேயாங் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவங்கள பார்க்குறான். என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு பையன் இருந்தானா? இருந்தான், ஆனால் இல்லை, நானும் அன்றைக்கி அவனோடைய போயிருந்துருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல, இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் போகிறோம். மா எங்கே இருக்கீங்க? இவங்கெல்லாம் தேடுறது உங்களை, எங்கே போனீங்க? ஓகே மேலே இருக்கேன் வா அப்படின்னு மேலேருந்து வாய்ஸ் வரவும் ஜேகே தான் இப்போ ஸ்டெப்ஸில் மேலே ஏறி ஓடுறான். ஜேகே ஏன் கண்ணு பொத்துற? அதான் நீ தான் தெரியுது. அது இல்லை, இப்போ கண்ணை திறந்து பாருங்க. குக்கி மெடலா? பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணிட்டல. வாவ் குக்கிமா, சூப்பர், கீப் இட் அப்டா. இப்போ சொல்லு, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்? கிஃப்டா? என்ன பலமாக யோசிக்கிற? ஏதோ பெருசாக கேட்க போறியா என்ன? நான் என்ன கேட்க போகிறேன், நல்ல சூடாக ஸ்பைஸியாக ராமியன் செஞ்சு கொடுங்க, அவ்வளோதான், அதுதான் கிஃப்ட்டு. டேய் நேற்று தானடா சாப்பிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் டெய்லி சமைச்சு கொடுத்தாலும் நான் அதை சாப்பிடுவேன். சரி வாங்க 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 மீ பசித. குக்கிமா என்ன வயசுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க போகலாம். குக்கி எல்லாருக்கும் இந்த வயசில் குரல் உடைய தான் செய்யும். அப்போனா என்ன அர்த்தம்? நீ வயசுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் ஷை ஆகலாமா? கிண்டல் பண்ணாதீங்கம்மா. நான் என்னடா சொன்னேன்? உங்கள் அண்ணன் சுகாக்கும் அப்படி தானே ஆச்சு. நான் பாப்பா அவனை எவ்வளோ கலாய்ச்சோம். ஆமாம், எங்கே சுகா அப்பாவும் காணோம். சுகா பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதுக்கு தான் யாரையோ பார்க்கணுன்னு போயிருக்கான். அப்பா நேற்று வெளில போனார், இன்னும் வரல. இப்போ தான் நீ வரதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி ஃபோன் பண்ணார். ஏதோ ப்ராப்ளமா, நைட்டு வந்துடுவாராம். சரி இரு, நான் போய்ட்டு உனக்கு ராமியன் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். இல்லை அப்போ தான் நைட் வந்துடுவாங்கல்ல, நம்மளாம் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு ஜேகே சொல்ல, ஜேகே அம்மா சிரிச்சுக்கிட்டே அவன் தலையை தான் தடவிட்டே சொல்கிறாங்க, நீ நிஜமாவே பாக்ஸிங் சாம்பியன் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. வா கலாய்க்கிறீங்களா? 1 to 1 சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமா? அப்படியா? என்கிட்டே வா, வச்சுக்கலாமா? அம்மா என்ன எனக்கு சீக்ஸ் எல்லாம் வலிக்குது. என்ன சாம்பியன் அதுக்குள்ளே வலிக்குதுன்ட்ட? இங்கே பாரு, நீ எவ்வளோ பெரிய பாக்ஸிங் சாம்பியன் ஆனாலும் சரி, நீ எனக்கு எப்பயும் குட்டி கூக்கி பையன்தான். இமேஜ் டேமேஜ் பண்ணாதீங்கம்மா. 16 இயர்ஸில் இமேஜ் வந்துருச்சா? எப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கங்காட்டியும் மிஸ்டர் ஜியோன் தான் வேகமாக கதவை திறந்துட்டு உள்ளே வராரு. என்ன இப்படியே வந்துட்டாரு, நைட் தான் வருவாருன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் எக்ஸைட்டடாக அவன் மெடல்ஸ் கப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுறான் அவங்க அப்பா கிட்டே காட்டுறதுக்கு. ஆனால் அவர் தலையில் கை வச்சுட்டு ரொம்ப டென்ஷனாக உட்காண்ட்ருக்காரு. இங்கே பாருங்க, ஜேகேவோட அம்மா தான் அவர் இப்போ டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு ஜேகேவை தான் உள்ளே போக சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு ஜேகே அம்மா தான் கேட்டுட்டு அவர் பக்கத்தில் உட்காடுறாங்க. சார்ல்ஸ் அவன்தான் ப்ராப்ளம். ஏங்க என்னாச்சு? திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறானா என்ன? ஆக்சுவலாக சார்ல்ஸ் யாருன்னா சாயோட அப்பா தான் சார்ல்ஸ். ஜேகேவோட அப்பாவும் சரி, சார்ல்ஸோட அப்பாவும் சரி மாஃபியாவாக தான் இருப்பாங்க. எல்லோரும் ட்ரக் டீலிங் மட்டும் பண்ணிகிட்டு இருந்த டைமில் சார்ல்ஸ் மட்டும் ஒரு ஸ்டெப் மேலே போய் கேர்ள்ஸ் எல்லாம் கடத்தி அவங்கள தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது, ஆர்கன்ஸ் திருடுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். சார்ல்ஸ் இப்படி பண்ணதுனால மாஃபியா கேங்கே 2 செப்பரேட் ஆகி
மிஸ்டர் ஜியானோட கேங்கு சார்ல்ஸோட கேங்குன்னு ரெண்டாக பிரிஞ்சிட்டாங்க. சார்ல்ஸ் வெரி ட்ரக் டீலிங் மட்டும் பண்ணிட்டு இருந்த டைமில் ஜியானும் சரி மிஸ்டர் கிம்மும் சரி சார்ல்ஸு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் போக போக அவன் பண்ணுறது எதுவும் பிடிக்காம பொண்ணுங்களை இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதும் சின்ன சின்ன குழந்தைங்களோட ஆர்கன்ஸ் எடுத்து விற்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் பண்ண ஆரம்பிச்சதும் அவனை விட்டு அவனுக்கு கீழே வேலை செய்யாமல் அப்படியே தனித்தனியாக வந்துடுறாங்க. சார்ல்ஸுக்கு அதுவே ஒரு பெரிய கடுப்பு தான். அவனுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த ஜியானும் கிம்மும் தனியாக பார்ட்னர்ஷிப் ஆகி ட்ரக் டீலிங்கில் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஜேகேவோட அம்மா தான் கேட்குறாங்க, சொல்லுங்கள் என்ன பிரச்சனை, திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறானா? இன்றைக்கி மாஃபியா கேதரிங் இருந்துச்சு, அவனை லீடரா மாஃபியாவோட லீடரா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? இது தெரிஞ்சது தானே. அவங்ககிட்ட பணம் பலம் இருக்குது, ஆள் பலமும் இருக்குது. அவன் சொல்கிறத கேட்க தானே செய்வாங்க. அவனை தானே எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க. அவனை சூஸ் பண்ணுறது இல்லை விஷயம். அவன் முன்ன விட இன்னும் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுவான். இன்டர்நேஷ்னல் டீலிங்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். அவன் ஆல்ரெடி அவனோட டார்கெட் எல்லாமே லேடிஸ் குழந்தைங்க மேலே தான். இன்னும் இப்போ என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரில. ஐயோ, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அதே தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே கேதரிங்கில் பெரிய சண்டை ஆகிருக்க வேண்டியது. கிம் தான் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். சரி விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பார்த்துக்கலாம். இப்படி ஜேகேவோட அம்மா தான் மிஸ்டர் ஜியானை கொஞ்சமாக பேசி கன்சோல் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் சொன்ன மாதிரி மாஃபியா லீடர் ஆனதும் சார்ல்ஸ் ரொம்பவே பண்ணுறான். சின்ன பொண்ணுங்கள்லேருந்து கல்யாண லேடிஸ் வரைக்கும் எல்லாரையுமே டார்கெட் பண்ணி எல்லாத்தையுமே பிஸ்னஸ் ஆக்குனா. இதனால் சார்ல்ஸுக்கும் மிஸ்டர் ஜியானுக்கும் நிறைய கிளாஷஸ் வர ஆரம்பிச்சிது. இப்படியே போயிட்டுருக்க ஒரு நாள் மிஸ்டர் ஜியானுக்கு தான் கால் வருது. ஹலோ கிம், என்ன? இப்போவே வரேன், ஃபோனை வை. எங்க இருங்க, அவனும் கேக் கட் பண்ணவே இல்லை. இல்லை, முக்கியமான விஷயம், இப்போ நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் தான் கிளம்பி வேகமாக போகிறாரு. இப்போ ஜேகேவோட அம்மா தான் ஸ்லோவாக திரும்பி ஜேகேவை பார்க்குறாங்க. அன்றைக்கி ஜேகேவோட 16th பர்த்டே. ஜேகே தான் ஒரு மாதிரி சேட் ஆகிடுறான். குக்கி, இட்ஸ் ஓகே, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? அப்பாவுக்கு ஏதாவது முக்கியமான வேலையாக இருந்திருக்கும். தெரிஞ்சது தானே, அப்பா மாஃபியாவில் இருக்காருண்ணா, இதெல்லாம் அவருக்கு ஒரு பார்ட்டியாக என்ன? குக்கி, நீ பெரிய பையனாயிட்ட, என்ன இப்படி பவுட் பண்ணிகிட்ருக்க? கூக்கி யார்? ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன் தானே. இங்கே பாரு, இப்போ நாம் கட் பண்ணலாம், அப்பா வந்ததுக்கப்புறம் இன்னொரு கேக் வாங்கி கட் பண்ணலாம், ஓகேவா? எங்கே உங்கள் அண்ணன் இருந்தானே, அவன் இங்கே போயிட்டா? அவன் என்னைக்கு வீட்டில் இருந்துக்கிறான், அவன் எப்படியோ கிளம்பி போயிட்டான் காலையிலே. அச்சோ, சரி பரவாயில்ல, கூக்கிக்கு எப்பயும் அம்மா கூட தானே இருக்கேன், அம்மா கூட இருந்தால் போதும் தானே அப்படின்னு அவங்க சொல்ல ஜேகே தான் அவங்கள பார்க்குறான். என்ன பார்க்குறியா மறைக்கிறியா அப்படின்னு அவங்க கேட்க ஜேகே தான் அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அம்மா, யார் போனா என்ன, நீ சொன்ன மாதிரி எப்பயும் நீ என் கூட இருக்கணும், அவ்வளோதான். குக்கி, என்னடா அது பர்த்டே அன்னைக்கு இப்படி அழுதுட்டு? இங்கே பார், இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரேக் ஆனால் அப்புறம் பெரிய விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? என் குக்கி எப்போவுமே ஒரு ஃபைட்டர், அவன் ஒரு வாரியர். அவனால் எல்லாத்தையும் பண்ண முடியும், எல்லாத்தையும் போல்டாக ஃபேஸ் பண்ண முடியும், சரியா? இப்படி ஒரு வழியாக அவனை கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் கேக்கெலாம் கட் பண்ணி அவனை பர்த்டேவை ஃபினிஷ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மிட் நைட் டைம் ஆகுது. காலிங் மேல் அடிக்கவும் ஜேகே அவங்க அம்மா தான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா மிஸ்டர் ஜான் தான் ஃபுல்லாக பிளட்டால் கவர் ஆகி ரொம்ப அடிபட்டு வந்திருக்காரு. என்னாச்சு, என்னங்காச்சு, எப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு ஜேகேவோட அம்மா பயங்கர பதட்டமாக கேட்க அவர் பின்னாடி இருந்த ஒரு லேடி வராங்க. அவங்களுக்கும் நிறைய அடிபட்டிருக்கு. என்னங்காச்சு, யார் இவங்க, என்ன பிரச்சனை? இது என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் அப்படின்னு மிஸ்டர் ஜான் சொல்லக்குள்ள ஜேகே அம்மா தான் பார்க்குறாங்க. அவங்க விடாமல் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. சார்ல்ஸோட ஆளுங்க தான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக எங்களுக்குள்ளவே கையை வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படியா, என்ன ஆச்சு? இந்த பொண்ணை குடத்தை பார்த்துருக்காங்க. என் ஃப்ரெண்டை ஷூட் பண்ணிட்டு இந்த பொண்ணோட சின்ன குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய அப்படின்னு அவர் சொல்லக்குள்ளவே அந்த லேடி பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் லேட்டாக போயிட்டேன், இல்லைனா அவனையும் காப்பாற்றிருப்பேன், இந்த குழந்தையும் காப்பாற்றிருப்பேன். ஜேகே அம்மாவுக்கு இதை கேட்டுட்டு கோவம் வருது, கஷ்டமாகவும் இருக்குது. அந்த லேடியை கூட்டிகிட்டு வந்து இப்போ உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து
ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க. எங்கெங்க போகிறீங்க அதுக்குள்ளே? இருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கூட இன்னும் நான் பண்ணல. இவங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. கேங் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ போய் ஆகணும். எனக்கு சடனாக இவங்களை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரில. அதான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சேஃபாக இருங்க. அந்த சார்ல்ஸ் ரொம்ப மோசமானவனாக இருக்கான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்படி ஜேகே அம்மா ரொம்ப வரிடாக பேசுவோம். மிஸ்டர் ஜியான் அப்படியே அவங்கள ஹக் பண்ணிவிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் குழந்தைங்களும் சேஃபாக இருங்க, புரியுதா? ஒன்றும் பயப்படாத. நான் ஒன்றும் பயப்படல. எனக்கு என்ன, என் பசங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அதுக்கும் மேலே குட்டி ஜியான் இருக்காரே, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். அவன் பாட்டுக்கு நான் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பானே. ரொம்பவே. இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சரியாகட்டும், நியூ ஒரு பிளேஸுக்கு போகலாம், ஓகேவா? இப்படி ஜியான் சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ ஜேகேயோட அம்மா தான் அழுதுட்டு இருக்க அந்த லேடியை ரொம்பவே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் ஹஸ்பண்ட் குழந்தைன்னு எல்லோரும் இழந்த சோகத்தில் அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் உட்காந்துருக்காங்க. ஜேகேக்கும் அவங்கள பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏம்மா, அவங்க இனிமேல் நம்ம கூட தான் இருப்பாங்களா? தெரியல, அப்பா வந்து தான் சொல்லணும். அப்பா இப்போதைக்கு நம்மளை பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்கல்ல, அப்போ நம்ம நல்லா பார்த்துக்கணும் தானே. ஜேகேவும் அவங்கள பார்க்குறா. அவங்கள பார்க்கவும் அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போது ஜேகே அம்மாவுக்கு தான் கால் வருது. ஹலோ, சொல்லுங்கள். என்னது, கிம்மோட ஒய்ஃபையா? ஐயோ. ஆமாம், ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா, கிம்மோட ஒய்ஃபை ஷூட் பண்ணியே கொண்டு வந்துருப்பாங்க. அதான் தேயாங்கோட அம்மாவை. ஆமாம், பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. நான் கிம்மையும் அவன் பையனையும் சேவ் பண்ணியே ஆகணும். அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்ருக்கேன். நீ வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு கொஞ்சம் சேஃபாக இரு, என்ன? ஆமாம், சுகா எங்க வீட்டில் காணா இல்லையா? சுகா வந்து 2 days பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு போயிருக்காங்க. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கங்காட்டியுமே பயங்கரமாக டோர் உடைக்கிற சவுண்டு கேட்குது. இப்போ ஜேகே அம்மா தான் ஃபோனை வச்சுட்டு வேகமாக அந்த லேடியை தான் கூட்டிகிட்டு மேலே ஓடுறாங்க. குக்கி, நீ இந்த டோரை பாரு, நான் அதுக்குள்ளே உங்களை சேவ் பண்ணிட்டு வரேன். அக்கா, நீங்கள் விடுங்க, அவங்க என்ன தேடி தான் வந்திருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போதுங்கக்கா. ஜேகே அம்மா தான் இப்போ அவங்கள ஒரு அட்டைக்கில் ஏற்றி விட்டுட்டு, இங்கே பாரு, என் வீட்டுக்கார் ஒன்று என் பொறுப்பில் விட்டு போயிருக்காரு. நான் தான் உன்னை இப்போ சேவ் பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு கீழே வராத. இந்த இடம் இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. சேஃபாக இங்கே இரு, என்ன? அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கங்காட்டியுமே கீழே ஏதோ சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருது. ஜேகே அம்மா தான் வேகமாக கீழே இறங்கி ஓடி வராங்க. பார்த்தா அதுக்குள்ளே டோரெல்லாம் உடச்சிட்டு சார்ல்ஸோட ஆளுங்க தான் வந்திருக்காங்க. ஜேகே அவனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் பிடிச்சி புஷ் பண்ணிவிட்டு தள்ளிட்டு இருக்கான். ஜேகே அம்மா தான் இப்போ அவங்க கையில் ஒரு நைஃப் எடுத்துகிட்டு, ஏய், யார் நீங்களா? உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? ஓ, நீ தான் ஜியானோட பொண்டாட்டியா? பரவாயில்லையே, நல்லா இருக்கியே. அதான் வீட்டில் இப்படி லட்டு மாதிரி பொண்டாட்டி வச்சுருக்கான்ல, அப்புறம் என்ன உன் புருஷனுக்கு? ஊரில் இருக்க பொண்டாட்டிலாம் காப்பாற்றுறேன்னு ஓடிட்டுருக்கான். ஏய், தைரியம் தான் எங்கள் அப்பா இருக்கப்போ வாங்கடா அப்படின்னு ஜேகே தான் கத்துறான். ஓ, ஜியானோட பையனா? அப்படியே அவங்க அப்பனை உரிச்சு வச்சுருக்க அப்படி சொல்லிட்டு கண்ணை காட்டுறான். அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே ஜேகேவை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏய், என்ன பண்ணுறீங்க? அவனை விடுங்க ப்ளீஸ், அவனை விடுங்க. அவனை விடணும்னா எங்கவ? அவளை வர சொல்லு. யாரை பற்றி கேட்குறீங்க? இங்கே யாரும் இல்லை அப்படி. ஏய், சரி, என்ன புருஷனும் பொண்டாட்டியும் விளையாட்டு கட்டுறீங்களா? அவளுக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட்டு தெரியுமா? தூ, நீ எல்லாம் மனுஷனா? பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ணுற என்ன ஆள் நீ எல்லாம்? அப்படின்னு ஜேகே அம்மா சொல்லவும் சார்ல்ஸுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அதுக்குள்ளே பாடி கார்ட்ஸு வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பாஸ், வீடு ஃபுல்லாக பார்த்துட்டோம், எங்கேயும் இல்லை. இப்போ சார்ல்ஸ் தான் ஈவலாக ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு ஜேகே அவங்க அம்மா கிட்ட தான் வரான். ஏய், கிட்ட வந்த அவ்வளோதான் சொல்லிட்டேன், இங்கேருந்து போயிடுங்க எல்லோரும், இல்லைண்ணா அவ்வளோதான். ஏய், எங்கள் அம்மா கிட்ட போனேன் அவ்வளோதான்டா அப்படின்னு ஜேகே ஒரு பக்கம் கத்த, சார்ல்ஸ் தான் திரும்பி பாடி கார்ட்ஸை பார்க்குறான். அவ்வளோதான், ஜேகேவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. இப்போ சார்ல்ஸ் ஜேகே அவங்க அம்மா கிட்ட போக அவங்க கையில் இருக்க கத்தியை வச்சு தான் அவனை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. என் பையனை விட சொல்லு குக்கிமா, இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கங்காட்டியும் சார்ல்ஸ் தான் அவங்க கையை பிடிச்சி திருப்பி அந்த நைஃபை வாங்கிடுறான். இப்போ அப்படியே அவங்க கத்த அவங்கள அப்படியே இழுத்துட்டு ரூமுக்கு தான் போகிறான். ஜேகேவை இந்த பக்கம்
இங்கே எல்லாரும் லாக் பண்ணி பிடிச்சிருக்காங்க. ஜேகே பயங்கரமாக கத்துறான், பயங்கரமாக கதறான். அவன் வாயிலே அடிக்கிறதும் அவனை பிடிச்சி பயங்கரமாக மிதிக்கிறதுமா இந்த பாடிகார்ட்ஸ் ஒரு பக்கம் அவனை போட்டு டார்ச்சர் பண்ண உள்ள ஜேகே அம்மாவை தான் சார்ல்ஸ் ரொம்ப வலுக்கட்டாயமா எல்லாம் பண்ணுறான். அவங்க கத்துற சத்தமும் கதற சத்தமும் தான் ஜேகே காதில் கேட்டுகிட்டே இருக்கு. ஜேகேக்கு அந்த நிமிஷம் பயங்கர மரண வேதனையாக இருக்குது. அவனால் அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியலையேன்னு பயங்கரமாக கதறான், ரொம்பவே போராடுறான். ஆனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ரூமை விட்டு சார்ல்ஸ் வெளில வர பாடிகார்ட்ஸ் அப்படியே ஜேகே விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ சார்ல்ஸ் தான் ஒரு நிமிஷம் நின்றுட்டு திரும்பி ஜேகேவை பார்த்து, ஏய் குட்டி குஞ்சா, சும்மா சொல்லக்கூடாதுடா. உங்கள் அம்மா செம்ம சூப்பர் ஃபிகரு, கொடுத்து வச்சோண்டா உங்கள் அப்பா. ஆனால் இனிமேல் அடிக்கடி நானும் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக அவன் பாட்டு பேசிட்டு போகிறான். ஜேகேக்கு செம வெறி ஆகுது. அவனால் எந்திரிக்க கூட முடியல, ஃபுல்லாக அடித்து போட்டிருப்பாங்க. அப்படியே இப்போ கஷ்டப்பட்டு அப்படியே மூவ் பண்ணி போகிறான். ஜேகேவோட அம்மா தான் ரொம்பவே மோசமான ஸ்டேட்டில் இருக்காங்க. அவங்க பக்கத்தில் இருக்க நைஃபை தான் இப்போ அப்படியே எடுத்து அவங்க கையை கரெக்டாக கட் பண்ணுறதுக்கும் ஜேகே உள்ளே கரெக்டாக வர்றதுக்கும் சரியாக இருக்குது. மா, நைஃபை கீழே போடுங்கம்மா. குக்கிமா அம்மா, இதுக்கு மேலே இருக்க முடியாது அம்மா, போகிறேன். அவங்க கட் பண்ண வேகத்துக்கு பிளட்டு தான் எக்ஸசிவாக போகுது. ஜேகேவால் ஒன்றுமே பண்ண முடியல. அவன் பயங்கரமாக கத்துறான், கதறான். இப்போ அவங்க அம்மாவை தான் தூக்கி அவன் மடியில் வச்சுட்டு பயங்கரமாக அழுகுறான். குக்கிமா, அம்மா எப்பயும் சொல்கிறது தான், நீ ஒரு ஃபைட்டர், ஸ்ட்ராங்கான பையன் குக்கி. அம்மா ஏம்மா இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஜேகே பயங்கரமாக அழுக. இப்போ அவங்க அம்மா தான் அவங்க கையை நீட்டி ப்ராமிஸ் கேட்குறாங்க. இங்கே பாரு, அந்த ஆளுக்கான தண்டனை சீக்கிரம் கிடைக்கும். உங்கள் அப்பாவை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ, சரியா? அவர் உடஞ்சி போயிடுவார், அவரை மட்டும் பார்த்துக்கோ குக்கி அப்படின்னு அவங்க சொல்ல ஜேகேவை அழுதுட்டு அவங்க கையை பிடிக்க அப்படியே அவங்க இறந்து போய்ட்றாங்க. அவ்வளோதான் ஜேகே அவங்க அம்மா மேலே உயிரே வச்சுருந்துருப்பான். இப்படி அவங்க கண்ணு முன்னாடி எல்லா விஷயமும் நடந்து முடிய அவனால் அதை தாங்கிக்கவே முடியல. அன்றைக்கி அவன் பீஸ்ட் மோடுக்கு மாறினவன் தான் இன்றைக்கி வரைக்கும் அப்படியே தான் இருக்கான். இந்த இன்சிடெண்ட்னால ரொம்பவே டர்மடைஸ் ஆகி போயிருப்பான். அடிக்கடி இந்த இன்சிடெண்ட் அவனுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயே அவன் ரொம்ப ஒரு கோல்டான பர்சனாக அப்படியே இருக்கான். இப்போ மிஸ்டர் ஜியான் தான் அவரால் இதை தாங்கிக்கவே முடியல. ஊரில் இருக்க எத்தனையோ பேரை காப்பாற்றினவர் அவர் வீட்டில் அவரோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அவ்வளோதான் பயங்கர வெறியாயிட்டு மிஸ்டர் ஜான் சார்ல்ஸோட மேன்ஷனுக்கே போய் அவனை அங்கேவே ரொம்ப கொடூரமாக சாவடிக்கிறாரு. அன்னைக்கு அதே இடத்துல மிஸ்டர் ஜான் மாஃபியா லீடராக ஆகிறாரு. என்னால் தான், என்னை காப்பாற்ற போய் தான் அவங்க குடும்பமே தலைகீழ மாறிடுச்சு. மிஸ்டர் ஜியான் ரொம்ப தங்கமான மனுஷன், புருஷன், குழந்தைங்கன்னு எல்லாத்தையும் இழந்துட்டு இருந்த எனக்கு மிஸ்ஸஸ் ஜியானா அவங்க வீட்டில் இருக்க விட்டார். ஆனால் ஒரு நாள் கூட நானோ அவரோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இருந்ததே கிடையாது. என்னால் தான், என்னை காப்பாற்ற போய் தான் அவங்க அம்மாவுக்கு இப்படி ஆச்சுன்னு ஜேகே என்ன அடியோடைய வெறுத்துட்டான். ஆனால் நான் அவனை இன்னைக்கு வரைக்கும் என் பையனாக தான் பார்க்குறேன். ஸோ இப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஜான் தான் எல்லாத்தையும் தேயாங் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தேயாங் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகி அப்படியே ஸ்டன் ஆகி போய் உட்காந்துருக்கான். மிஸ்ஸஸ் ஜான் அவங்க லைஃப்பில் இழக்கக்கூடாத நிறைய விஷயத்த இழந்துட்டு மிஸ்டர் ஜியானோட லைஃப்லேயும் அவங்களால ஏற்பட்ட பாதிப்புனால அந்த கில்ட்டி ஃபீலிங்லேயே தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்காக எவ்வளோ விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ண மிஸ்டர் ஜியான் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற வேதனையை அவங்களால தாங்கவே முடியல. அதிலே ரொம்ப மனசுடைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. இப்போ தேயாங் தான் அப்படியே எழுந்து அவன் ரூமுக்கு தான் போகிறான். மெய்டாண்டி தான் அவங்க பின்னாடி கூப்பிட்டுட்டே வராங்க. ஆனால் அவனுக்கு எதுவுமே காதில் விழலை. மிஸ்ஸஸ் ஜான் சொன்ன எல்லா விஷயம்தான் அவனுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டில் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இப்போ கட் பண்ணி ஜேகேவோட மென்ஷனில் தான் பார்க்குறோம். ஜேகே தான் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கான். அவன் இருக்க அந்த ரூமே பயங்கர டார்க்காக இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாகவே ட்ரிங்க்ஸ் பாட்டிலு, சிகரெட்ஸு, அப்புறம் ட்ரக் இன்ஜெக்ஷன்னு
ஃபுல்லாக அதுதான் கிடக்குது. குக்கிமா, அப்பாவை நீ தான் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ சொல்கிறேன், நீ ஒரு ஃபைட்டர், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன், எப்பயும் உடஞ்சி போகக்கூடாது குக்கிமா. இப்படி ஜேகேயோட மைண்டுக்குள்ளே தான் அவங்க அம்மா சொன்ன லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் அவன் காதில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கு. அவன் பயங்கரமாக டெர்மடைஸ் ஆகுறான். தலைவலி தாங்க முடியல. அவன் தலையை பிடிச்சிட்டு தான் பயங்கரமாக கத்துறான். ரூமுக்கு வெளியில் ஐரா தான் அவள் கையில் ஒரு ட்ரக் இன்ஜெக்ஷன் வச்சுருக்கா. அச்சிச்சோ, ரொம்ப பாவம். என்ன ஜேகே, ரொம்ப பெயினில் இருக்க போல. உன்னோட பெயினை நான் எடுக்கட்டுமா? ஓ, பெயினுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை தான் பார்க்குறா. எப்படி உன் ஒய்ஃபி வந்துட்டான், அதனால நீ என்ன தொட மாட்டியோ? அவ்வளோ நல்லவனா ஜேகே நீ பாட்டுக்கு தூக்கி போட்டு போவ. என்ன பண்ண சொல்கிற? என்ன உடம்புடா உனக்கு? எவ்வளோ இருந்தாலும் விட்டு தருவாளா என்ன? நீ சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இந்த ஐராவை எவ்வளோ பண்ண முடியாது. உடம்புக்கு அடிக்டடா நான். ஒன்னே யூஸ் பண்ணிட்டு இந்த மாஃபியாவோட குயின் ஆகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். என் பிளானை சொத்துப்புற மாதிரி புதுசாக ஒருத்த ஒய்ஃபி ஷிட். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் கதையை சீக்கிரமாக முடிச்சிடுவேன். ஆனால் நீ இன்னைக்கு முழுசாக வேணும். ஆசை தீர உன்னை அனுபவிச்சுட்டு தான் விடுவேன். ஐம் ஸோ thirsty ஃபார் யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஐரா தான் ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மிக் பண்ணிவிட்டு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு ரூமில் போகிறா. எங்கது எங்க அப்படின்னு ஜேகே தான் இருட்டில் கீழே ஏதோ தேடிட்டுருக்கான். ஜேகே, என்ன தேடிட்டுருக்க? ஏய், எங்கடி அந்த ட்ரக்கு எடுத்துட்டு வா, இப்போ இமிடியட்டா, இப்போ வேணும் எடுத்துட்டு வா. எந்த ட்ரக் ஜேகே? இதுவா பாரு அப்படின்னு ஐரா தான் அவளோட இடுப்பை காட்டுறா. ஜேகே தான் நிமிந்து பார்க்குறான். பார்த்தா அவள் இடுப்பு சைடில் தான் அந்த இன்ஜெக்ஷனை சொருகி வச்சுருக்கா. ஜேகே அதை பார்த்ததும் அவள் இடுப்பை பிடிச்சி இழுத்து தான் அந்த இன்ஜெக்ஷனை எடுக்கிறான். ஜேகேயோட கை பட்டதும் அவனோட ஹார்ட்டான ப்ரீத் அவன் மேலே பட்டதும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவள் அப்படியே ஆஃப் ஐஸில் அவனை தான் பார்க்குறா. ட்ரக் என்னமோ நீ தான் எடுத்துக்கிற, ஆனால் போத எனக்கேறுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கா. ஜேகே அவன் பாட்டுக்கு வேகமாக கையை டைட்டன் அப் பண்ணிட்டு அந்த இன்ஜெக்ஷனை தான் எடுத்துக்கிறான். இப்போ ஐரா தான் அவன் போட்டிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கழட்டிட்டு ஜேகே கிட்ட போகலான்னு போகிறா. பார்த்தா அதுக்குள்ளே ஐராக்கு ஒரு கால் வருது. ஷிட், ஜோய் நேரங்கிட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணுவான். இந்த இடியட்டுக்கு ஒழுங்காக என்னை போடவும் தெரியாது, எந்த நேரத்தில் கால் பண்ணணும்னு தெரியாது. நான்சென்ஸ் அப்படின்னு திட்டிட்டு அவள் பாட்டுக்கு டென்ஷன் ஆகிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வெளில தான் போகிறா. ஹலோ, என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண? நானே பண்ணுறேன்னு சொன்னேன் தானே. என்ன விளையாடிட்டு இருக்கியா? என்ன பிளான்? எதுவுமே சொல்லவே இல்லை. எனக்கு அப்படியே மண்டை குழம்புது. அட்லீஸ்ட் என்ன பிளான் தான் சொல்லு. சரி ஓகே சொல்கிறேன் கேளு. ஜேகேக்கு அவன் யூஸ் பண்ணுற ட்ரக்கில் எக்ஸ்ட்ரா டோஸ் போட்டிருக்கேன். அவன் கண்டிப்பாக மட்டை ஆனால் எந்திரிக்கவே மாட்டான். பிளான் இதுதான். இதை யூஸ் பண்ணி அவன் ஒய்ஃபையை தூக்குறோம். அவன் ஒய்ஃபையை வச்சு அவனை போட்டுடலாம். அப்புறம் மிச்சம் இருக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த சுகா, அவனோட ஒய்ஃபி, எல்லா கதையும் முடிச்சிடலாம். ஐரா, உனக்கு என்ன மூளை குழம்பிச்சா? சரியான முட்டாளாக இருக்க. அதான் அவன் இன்ஜெக்ஷன் எடுத்து மட்டையாகிறான்ல, அப்புறம் எதுக்கு அவன் ஒய்ஃபையை தூக்கணும்? டைரெக்டாக அவன் கதையை முடிச்சிட்டா போகுது. ஜாய், சும்மா பேசாத சரியா? நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒட்டுமொத்த மாஃபியா கேங்குமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. உன்னால் அவன் முழிச்சிருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, கிட்ட கூட போக முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், அவனை நான் இங்கே பார்த்துக்கிறேன், அவனை நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். நீ உன்னோட வேலை அவன் பொண்டாட்டி தூக்குறத மட்டும்தான் அப்படின்னு ஐரா சொல்ல, ஜாயும் சரின்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஐரா தான் இப்போ ஃபோனை வச்சுட்டு அவன் மேலெல்லாம் கையை வச்சு தொடவிட்டு, ஜேகே என் பாடியெல்லாம் செம்ம ஹீட்டப் ஆகிருக்கு. இந்த ஹீட்டு தணிக்க ஒன்றால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எகைன் அவள் போட்டிருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு ரூம்குள்ளே போய் டோரை தான் லாக் பண்ணுறா. இப்போ கட் பண்ணி
இந்த பக்கம் பார்த்தா தியாங் தான் அவன் பெட்டு கீழே உட்காந்துட்டு, அம்மா கேட்டிங்களா, அவர் பாவம் இல்லைம்மா, என்ன மாதிரி தான் அவரும் அவரோட அம்மாவை மிஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காருமா. என் கண்ணு முன்னாடியே எப்படி நீங்கள் என்னை விட்டு போனீங்களோ அது மாதிரியே அவருக்கும் என்னை விடவே ரொம்ப கஷ்டத்தில் பார்த்துருக்காருமா. அவர் ரொம்ப பாவம் இல்லைம்மா. யாருக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா புரியும் அவருக்கு அது எப்படி இருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். இப்படி தியாங் தான் ஜேகேயோட பெயின் எந்த அளவுக்கு இருக்கும், அவன் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறான். அவரோட அம்மா இல்லாத பெயின்லேருந்தே அவர் வந்திருக்க மாட்டார். இப்போது அவங்க அப்பாவும், என்னங்க எனக்கு உங்களை இப்போவே பார்க்கணும் போல இருக்கு. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க, நான் இருக்கேன். இப்படி தயாங் தான் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான். ஆனால் என்னால் உங்களுக்கு ஆறுதலாக மட்டும்தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஒய்ஃபா என்னால். இப்படி சொல்லிட்டு அவனோட ஸ்டொமக்கை தான் பிடிக்கிறான். என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு பண்ணது தப்பு தானே, அது என்னால் ஏற்றுக்க முடியலையே, அது என்னால் மன்னிக்கவும் முடியாது. அம்மா எனக்கு மட்டும் ஏமா இப்படி, என்னால் அவரை கிட்ட சேர்த்துக்கவும் முடியாமல் தள்ளி வைக்கவும் முடியாத மாதிரி எதுக்கு இந்த வாழ்க்கை? இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தயாங் என்ன பண்ணுறதுனே புரியாமல் ரொம்ப குழம்பி போய் அழுதுட்ருக்கான். பார்த்தா இப்போ பால்கனியில் தான் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. தயாங் தான் பயந்து போயிட்டு ஏந்து பார்க்குறான். இருட்டில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு யாருன்னு தெரில. டக்குன்னு யாரு அப்படின்னு தயாங் தான் பயந்துட்டே கேட்குறான். இப்போ காற்றுல அந்த ஸ்க்ரீன் பறக்கிறதுல அந்த நிலா வெளிச்சத்தில் ஜேகேயோட ஃபேஸ் தான் தெரியுது. அது ஜேகேன்னு தெரிஞ்சதுமே தயாங்கு ஃபேஸ் எல்லாம் பிரைட் ஆகிடுது. எழுந்திப்போ மெதுவாக ஜேகே கிட்ட தான் போகிறான். என்னதான் ஜேகே மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்தாலும் அவன் மேலே இருக்க பயம் இன்னும் அவனுக்கு போகல. மெதுவாக ரொம்ப பயந்துட்டே தான் கிட்ட போகிறான். இப்போ தயாங் கிட்ட போக போக தான் பார்க்குறான் ஜேகே போட்டிருந்த ஷர்ட் மேலெலாம் ஒரே பிளட்டாக இருக்குது. ஐயோ பிளட்டு, என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட தான் இன்னும் க்ளோஸாக போகிறான். ஜேகே தான் இப்போ தயாங்க பார்த்ததும் அப்படியே அவன் ஃபேஸை பிடிச்சி கப் பண்ணுறான். தயாங்க்கு ஜேகே மேலே பயங்கரமாக ஸ்மெல் வருது. அவன் ஃபுல்லாக குடிச்சிருக்கான்றது நல்லாவே தெரியுது. அதுக்கு மேலே அவனால் ஸ்டெடியாக நிற்கவே முடியல. இப்போ தயாங் பேச வராங்காட்டியும் ஜேகே அப்படியே தயாங்க பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஜேகே தான் இன்னும் இருக்குமா தயாங்க கட்டி பிடிச்சிக்கிறான். தயாங்க்கு இவ்வளோ நாள் இல்லாத ஒரு ஃபீலிங், அது என்னன்னு அவனுக்கே புரியல. ஆனால் அது ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸை தருது. இப்போ தயாங்கும் அவனோட கையை எடுத்துகிட்டு போய் ஜேகேவை தான் பேக்கப் பண்ணுறான். ஜேகே 3 நாளாக ஒரு வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்பான். அவங்க அப்பாவோட இழப்பை அவனால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அவர் இறந்ததுலேருந்து ஒரு ட்ராப் கூட அழுதுருக்கவே மாட்டான். இப்போ தயாங் ஹக் பண்ணதும் என்னன்னே தெரில, அவன் கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துகிட்டே இருக்குது. தயாங்காலையும் இதை ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இது மாதிரி ஆல்ரெடி ஒரு தடவை நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை சரியா, நான் இருக்கேன். நான் எப்பயும் உங்கள் கூட தான் இருப்பேன். இப்படி தயாங் சொல்ல ஜேகே தான் தயாங்க இன்னும் இருக்கி அவனுக்குள்ளே வச்சுக்கிறான். ஜேகே தயாங் மேலே ஃபுல்லாக அவன் வெயிட்டை போட தயாங்கால் அந்த வெயிட்டை பேர் பண்ண முடியாமல் 2 பேருமே இப்போ கீழே தான் விழுறாங்க. பா சாரிப்பா, நான் தான் உங்களை அப்படியே விட்டுட்டேன். ஜேகே தான் ரொம்பவே உடஞ்சி போய் தயாங்கோட நெக்கிலேயே அப்படியே அவன் ஃபேஸை வச்சுட்டு ரொம்ப அழுறான். இல்லை உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணீங்க தானே, ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு தயாங் தான் அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரிலனாலும் ஜேகேவை கம்ஃபர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறான்.
இப்போ தேயாங்க்கு தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக தேயாங் போட்டிருக்கிறத கழட்டுறான். கழட்டிட்டு அவன் கழுத்தெல்லாம் முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். தேயாங்கோட ஐஸ் தான் அப்படியே ஒயிட் ஆகுது. என்னங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கையை தான் பிடிக்கிறான். பட் ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறான். இங்கே பாருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு தேயாங் தான் பயங்கர பயத்தில் அவனை பிடிச்சி தள்ளி விடுறான். தேயாங் தள்ளி விடுறதுலாம் ஒரு விஷயமாவே இல்லை. ஜேகே என்னதான் போதையில் இருந்தாலும் அவன் பயங்கரமாக தேயாங்கோட கையை பிடிச்சி நல்லா க்ரிப் பண்ணிக்கிறான். இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தேயாங் போட்டிருக்க எல்லாத்தையும் வேக வேகமாக கழட்டிட்டான். டாட்டி எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தேயாங்கோட கழுத்தில் ஸ்ட்ராங்காக கடிக்கிறான். அந்த ரூமில் எந்த லைட்டும் இல்லை, ஃபுல் இருட்டாக இருக்குது. தேயாங் இப்போ கத்தி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்றதுக்காக அவன் வாயை திறக்கங்காட்டியும் டக்குன்னு ஒரு விஷயம் ஃப்ளாஷ் ஆகுது. அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா. தேயாங் தான் கண்ணை மூடிட்டு அழுதுட்டு இருந்திருப்பான். அவனுக்கு டக்குன்னு இந்த விஷயம் ஃப்ளாஷ் ஆனதும் என்ன அப்படின்னு தேயாங் ஷாக்காக ஜேகே தான் தேயாங்கோட கையை இப்போ விட்டுட்டு அப்படியே அவன் காலை பிடிச்சி அவன் கிட்டே இழுக்கிறான். ஜேகே முணங்குறது தேயாங்கோட காதில் கேட்குது. தேயாங் தான் ஜேகே அவன் கையை விட்ட வேகத்தில் வேகமாக ஜேகேவோட இடுப்பில் தான் கை வைக்கிறான். அங்கே கை வச்சதுமே தேயாங்க்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்போ அப்போ அன்னைக்கு என் கூட அப்போ அப்படின்னு தேயாங்க்கு தான் பேசக்கூட வராமல் அவன் தொண்டையெல்லாம் அடைக்குது. ஏன்னா ஜேகேயோட ஹிப்பில் பெருசாக ஒரு தழும்பு இருக்கும். அந்த அன்னைக்கு தடவை தேயாங் ஜேகேவை பண்ணக்குள்ளே தேயாங் அதை டச் பண்ணியிருப்பான். அந்த இருட்லேயும் அந்த தழும்பு அவனால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி அதே தழும்பு அதே இடத்துல வேக வேகமாக தேயாங்குள்ளே போக ட்ரை பண்ணிகிட்டு இருந்த ஜேகே லைட்டாக உள்ளே வச்சு அழுத்த ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் அதுக்குள்ளே ஜேகேக்கு அவனோட ட்ரக் எஃபெக்ட்டு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருது. அப்படியே மயங்கி தேயாங்கோட ஷோல்டர்லேயே விழுந்துடுறான். ஆனால் இந்த பக்கம் தேயாங்க்கு போன அவன் மொத்த உசுருமே திரும்பி வந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ எமோஷன்ஸ் அவனுக்குள்ள பயங்கரமாக அழுறான். அப்படியே ஜேகேவை இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு இன்னும் பயங்கரமாக சத்தம் போட்டு அழுகுறான். அன்னைக்கு அப்போ உங்கள் கூட தான் இருந்தேனா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தான் அவனை தெளிவு முத்தம் கொடுக்குறான். இப்போ திரும்பி ஜேகேவோட காதில் என்னங்க நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம் அவனுக்கு. அப்படியே இப்போ அவன் ஸ்டொமக்கை டச் பண்ணி பாப்பா சாரி பாப்பா, இனிமேல் நீ என் கூட தான் இருப்ப, சாரி என்னை மன்னிச்சிரு, என் வயிற்றுல நம்ம குழந்தை ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு தெரில, கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் இழுத்துட்டேனான்னு தெரில. பட் கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டட்டா பாய்.